நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா தினம் 10 கேள்விகள் கொடுத்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா டே 63க்கான ஒரு 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு? தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சிந்துவெளியில. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது? இந்தியாவின் தேசிய விலங்கு எது? தீனிலாகி மதத்தை உருவாக்கியவர் யார்? அடிப்படை கடமைகளுடைய எண்ணிக்கை தற்போது எவ்வளவு? சங்ககாலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கண நூல் என்ன? இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலை வாழிடம் எது? தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் ஆரங்களின் எண்ணிக்கை. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஓகே, பாப்போமா ஆன்சர். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னா 30. இதுவே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் அப்படின்னா 35. மக்களவை உறுப்பினர் அப்படின்னா 25 வயது. இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான அந்த வயது தகுதிகள். தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஹரியானா. ஹரியானா அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா ராகி கர்கி இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் பாலின விகிதம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம். 1041 என்ற அளவுல இருக்கும். இந்தியாவின் தேசிய விலங்கு எதுங்க? புலி. இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி. தீனிலாகி மதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர் உருவாக்கியிருப்பாரு. நிறைய மதங்களுடைய கலவையா தான் இந்த தீனிலாகி அப்படின்ற மதம் உருவாக்கப்பட்டிருக்கும். அடிப்படை கடமைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி சொரன் சிங் கமிட்டி. அந்த கமிட்டி 10 அடிப்படை கடமைகளை கொடுத்திருப்பாங்க. அரசாங்கம் அதுல 8 மட்டும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்ததுலதான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடமைகள் சேர்க்கப்பட்டு தற்போது 11 இருக்கு. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி பகுதி 4A அப்படின்ற ஒண்ணு நமக்கு உள்ள சேர்த்திருப்பாங்க. சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கண நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். மிக பழமையான இலக்கண நூல் நமக்கு கிடைச்சதுல மிக பழமையானது தொல்காப்பியம். இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலை வாழிடம் எது அப்படின்னு கேட்டா ஊட்டி. அடுத்து பாருங்க, தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தினுடைய ஆரங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24. சாரநாத் கட்டூன்ல இருந்து நம்ம எடுத்திருப்போம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ல தொடங்கப்பட்டது. பம்பாய் மாநாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இதுலதான் காந்தி என்ன பண்றாரு, செய் அல்லது செத்துமடி அப்படின்ற வாசகத்தை சொல்றாரு. அப்ப பாப்போமா, டீட்டெயில் ஆன்சர் பாப்போமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி 30. தானிய களஞ்சியம் எங்க இருந்தது? ஹரியானா ராகி கர்கி. அதிக பாலின விகிதம் அப்படின்னா நீலகிரி. குறைவானது அப்படின்னா தர்மபுரி. புலி பாத்தீங்கன்னா நம்முடைய தேசிய விலங்கு. தீனிலாகி அப்படின்ற மதம் உருவாக்கியவர் அக்பர். அடிப்படை கடமை 11. நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மேற்கு தொடர்ச்சி மலையில மிக முக்கியமான மலை வாழிடம் ஊட்டி. அசோக சக்கரம் 24 ஆரங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ல தொடங்கப்பட்டது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்.